இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வெண்ணியான காமிக்கிறாங்க. ஒரு பர்சன் கூட பிளைண்ட் டேட்க்கு வந்திருக்கா. அப்போ அந்த பர்சன் ஃபஸ்ட்டு பிளைண்ட் டேட்டில் இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாமா, நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன், 2 பேர் போகலாமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் கோவம் ஆகிட்டு, ஒன்றை மாதிரி ஒரு பர்சன் கூட எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி தூக்கி ஊற்றிட்டு போகும்போது அந்த ஆளா நான் உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தண்ணியில் ட்ரக்கை கலந்து கொடுத்துட்டான் போல். அவனுக்கு ரொம்ப வந்து அங்கே அப்படியே மயக்கமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்க்குறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு எதிர்த்து கூட சண்டை போட முடியலை. அந்த இடத்துக்கு அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனையுமே விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனுக்குமே வந்துட்டு ட்ரக்கு கொடுத்துருக்காங்க போல். அந்த பர்சனை அடித்து அவன் அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே கையில் ஒரு ரிங்கு வேறு இருக்குது. அது நம்ம ஹீரோ தான் போட்டு விட்டுட்டு போயிருக்கான். அப்போ அங்கே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுங்க, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்சன் கூட பிளைண்ட் டேட்டுக்குமே போனேன்னு சொல்லிட்டு கதவை தட்டும் போது அவங்க சிஸ்டர் வென்ஷி வந்து கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த ஆள் கூட போயிட்டு ஒழுங்கா நீ என்ன வந்து பண்ண, ஒன்றுமே பண்ண கிடையாது, நீ வந்து கெடுத்து குடிச்சவராக்கிட்ட எல்லாமே, நீ காசு வேற கேட்குறியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட ரிங்கு கீழே விழுந்துடுது. அந்த ரிங்கை பார்த்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆனதெல்லாம் ஓன்ட்ட இருக்கக்கூடாது சொந்தம்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு போயிடுறா. ஹீரோயினோட லக்கேஜையுமே வெளியே தூக்கி போட்டாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு போகும்போது மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நம்ம ஹீரோ அங்கே காரில் தான் இருக்கான். அதை எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போகக்காக வர்றான். அவனோட நேம் வந்து ஷாவ். அவன் வந்து அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே என்ன இந்த பொண்ணு தானான்னு சொல்லிட்டு கேட்டதோ, ஆமாம் பாஸ் இந்த பொண்ணு தான், இவங்க தான் உங்கள் தாத்தாவோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா இந்த நர்ஸ் வந்துட்டு என்னோட தாத்தாவை மயக்கி அவள் கையில் வச்சுட்டு என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் போய் பார்த்ததும் ஹீரோயின் பயந்து போயிடுறா. நீங்கள் யார் அப்படின்ற சட்டி கேட்டதும், சும்மா இந்த ட்ராமாலாம் பண்ணாத, ஆல்ரெடி நம்ம 2 பேத்துக்கு மேரேஜ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினால் நம்ப முடியல. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், என்னோட தாத்தாவை கைக்குள்ளே வச்சுட்டு தானே நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க, ஆனால் நீ நினச்சி வந்ததெல்லாம் எப்பயுமே நடக்காது, ஆனால் நீ வந்து என் கூட சேர்ந்து இருந்தாகணும்னு சொன்னதும், நீங்கள் அப்படிலாம் என்னை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. அப்போ உன்னோட அம்மா உனக்கு உயிரோட வேணாமான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை காமிக்கிறான். ஹீரோயின் பார்த்துட்டு பயந்து போயிடுறா. ப்ளீஸ் என்னோட அம்மா வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா 1 இயருக்கு நீ பேசாமல் என் கூட தான் இருந்தாகணும், ஃபஸ்ட்டு வந்து உன்னை செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோயினை ஃபிசிக்கலாக எப்படி கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணிவிட்டு அங்கே ரிப்போர்ட்டையுமே கொடுக்குறாங்க. பாடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அவங்களுக்கு எந்த நோய் இல்லை. பட் ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்து யார் கூட நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, மேரேஜ் என்னமோ என் கூட நடக்க போகுது, ஆனால் நீ கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லாமல் வேற ஆள் கூட இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் வந்துட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வர்றா. பட் ஹீரோ வந்து உனக்கு வந்து இந்த வீட்டில் சர்வெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் லைக்கு, நீ என்னோட ஒய்ஃபால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாக போகிறான். அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை பாஸ் வந்துட்டு எப்போ திரும்ப வீட்டுக்கு வருவாதுன்னு கேட்டதும், அவர் நைட்டு 7 மணிக்கு மேலே தான் வருவாருன்னு சொன்னதுமே, அப்படின்னா நம்ம ஒர்க்கை பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அங்கே ஒர்க் பண்ண போயிடுறா. அந்த இடத்துலையுமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி வந்துட்டு வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, நீ என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, என்ன உனக்கு ஆம்பளைங்க இல்லாமல் இருக்கவே முடியாதா, காசுக்காக இப்போ வயசான ஆளுங்ககிட்ட கூட நீ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு கணத்தை சேர்ந்து அறைய வர்றான். அவன் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, காசுக்கு என்ன குறைச்சலாவாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தாத்தா வந்ததுமே வேகமாக ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி நடித்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட, தாத்தா இவ எப்படி உன்னை பார்த்துட்டு இருக்காமா, நல்லபடியாக பார்த்துக்கிறானா, இல்லைன்னா சொல்லி இவனை நான் பனிஷ் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் இல்லை தாத்தான்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாப்க்கெலாம் போய் என் பேரை கெடுக்காத, இந்த கார்டை வச்சுக்கோ, எவ்வளோ வேணாலும் காசு இருக்குது எடுத்துக்கோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் அப்படிலாம் நான் வந்துட்டு காசு எடுக்க மாட்டேன் எனக்கு வேணான்னு சொல்கிறா. வம்பு பண்ணி அங்கே கொடுத்துட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் அதெல்லாமே பார்த்துட்டு இவட்ட எதுக்கு இவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவான காசு அந்த ஷாவ் வந்து கொடுத்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து பிடிங்கிறா. அப்போ ஹீரோயின், அது என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீ கொடு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. உனக்கு இந்த கார்டில் வச்சிருக்க தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க உடனே ஷாப்பிங் கிளம்பிடுறாங்க. ஏகப்பட்ட பொருளை ஷாப் பண்ணுறா. பட் கார் வந்து அன்லிமிட்டடானது அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ அவள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறா. நம்ம ஹீரோக்கு அங்கே மெசேஜ்லாம் வந்துடுது, கார்டு என்னமோ வேணான்னு சொன்னால் நான் எவ்வளோ வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கா பாருன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுமே அங்கே கூப்பிட்றதுக்காக போகிறாங்க.
ஷாவ் வர சொன்னார்ன்னு சொன்னதும் இவ உடனே எக்ஸைட் ஆகிட்டு அவனோட முன்னாடி அங்கே வந்து நிற்கிறா. அப்போ அவளோட கழுத்தில் அந்த ரிங் அவள் போட்டிருக்கதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறான். இவ கூட தான் ஒன்றா இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு அப்போ நைட் அன்னைக்கு என் கூட சேர்ந்து நீ தான் இருந்தியான்னு கேட்டதும் அவள் இந்த ஐடியாவை யோசிச்சுட்டு அவங்க சிஸ்டர் பார்க்குறா. அப்படின்னா இவ கூட தான் சேர்ந்து இருந்திருக்காரு போலன்னு சொல்லி ஆமாம் நான் தான் இருந்தேன்னு போய் சொல்லிடுறா. எனக்கு அதான் ஃபஸ்ட் டைம் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நடித்ததுமே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு கஷ்டமாயிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. அப்புறம் வீட்டில் வந்து அவங்க மெய்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயுமே அவங்க சிஸ்டர் வந்துடுறா. இவன் இங்கே பண்ணிட்டுருக்கா மெய்டோட ட்ரெஸ்ஸை எதுக்காக போட்டுட்ருக்கா நான் இவன் இந்த வீட்டில் இருந்தால் என் காரியம் வந்து நடக்காது ஸோ இவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. நம்ம ஹீரோவில் வந்து நல்லா கேர் பண்ணிட்டு நீ அவளுக்கு சாப்பாடெலாம் சர்வ் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. சாப்பாடு சர்வ் பண்ணும்போது வேணும்னே சூப்பை தூக்கி நம்ம ஹீரோட கையில் ஊற்றுனதுமே ஹீரோ ரொம்ப வந்து பயந்து போயிடுறான். நீ கையை காமி அப்படின்றத சொல்லிட்டாங்க. மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு அவள் என் கையிலேருந்து தான் வந்து அடிபட்டுருக்கு நீங்கள் அவளை போய் கேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ்வளவே அவன் பக்கத்தில் போயிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அவன் மேலே தான் ரொம்ப பாவமாக இருக்குது. அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே போய் அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயுமே வந்து நம்ம ஹீரோயினை வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாது கிளம்பிப்போ அவர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியலையா நான் இங்கே ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டு அடிக்கலாம் செஞ்சிட்ருக்கா. அந்த டயத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவ்வளவே கீழே வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏன் சிஸ்டர் நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா எதுக்காக என்ன இப்படி புலி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை ஆனால் நான் தப்பு பண்ணேன்னு நீங்கள் நினைக்கிறப்ப நான் தப்பு பண்ணிகிட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே பின்னாடியே வந்துடுறான். இப்போ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் நான் தப்பே பண்ணலை அவள் தான் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தா சிஸ்டர் தான் ஆனால் என்னை வந்து கொஞ்சம் கூட அவள் லவ் பண்ணலைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வர்றான். நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் என் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கீங்க அதான் உங்களோட ஸ்வீட் ஆர்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அவள் கூட போய் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்கிட்ட வந்தாவேன் அப்படின்னா என்ன உனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம மேரேஜ் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு பேருக்கு தான் அப்படின்றத சொன்னதும் ஆனால் நான் அப்படின்னு நினைக்கலையேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் நீ விலகிப்போன்னு சொல்லிட்டு ஆனால் அவன் விட மாட்டான். வம்பு பண்ணி அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அங்கே வென்ஷிக்கு வெளியேருந்து அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு புரிஞ்சுக்குது உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இவளேருந்து வெளியேற்றினா தான் அவனோட லைஃப்பில் இருந்து நான் நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா. உடனே வந்து அங்கே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து 1 மில்லியன் செக்கப் போட்டு கொடுக்குறா. நீ ஒழுங்காக இந்த காசை வாங்கிட்டு வீட்டை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அந்த காசை வாங்கிட்டு போகலான்னா கூட அவன் என்ன போக விட மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த செக்கை வந்து கிழிச்சு போட்டுட்டு நீ வேணாலும் எடுத்துகிட்டு போன்னு சொன்னதுமே அவள் கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தண்ணி விட்டா. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக அங்கே வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அவங்க அம்மாட்ட போய் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணிட்டு இருக்கா. நீ ஒழுங்காக அவரை விட்டு போகலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் பாரு உன்னோட அம்மாவை நான் கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்டினதோ ஹீரோயின் பயந்துட்டு வேமா அங்கே வர்றா. அப்போ கத்தி வச்சுட்டு நான் உன்னை கொலை பண்ணிட்டேன்னா பேசாமல் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போயிடுறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஷாவ் நீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இவ பயந்து போயிட்டு அங்கே வேமா கத்தியை மறைக்கும் போது நம்ம ஹீரோயின் அவளை அங்கே அடிச்சுட்டு கத்தியை பிடிங்கிறா. நீ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்னையும் என்னோட அம்மாவையை தொல்லை பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் மரியாதையோட வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அவளுமே பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறா. என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க அம்மா வந்து நல்லாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ முழிப்புமே வந்துருச்சு. நீ இதுக்கப்புறம் கவலைப்படாதம்மா ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ரொம்ப காசு செலவாகும் அந்த காசை மட்டும் நீ ரெடி பண்ண அவங்கள காப்பாற்றிடலாம் அப்படின்றது சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் எப்படியாச்சும் காசை ரெடி பண்ணிடுறேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா அதை கேட்டுட்டு நீ என்னை காப்பாற்றுறதுக்காக நீ ஏதாச்சும் தப்பான வேலை பண்ணலான்னு ஐடியா பண்ணாது அப்படின்றத சொன்னதும் நீங்கள் ஏமா அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படிலாம் கிடையாது நான் ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அவர் ரொம்பவே நல்லவர் அவர் கண்டிப்பாக எனக்கு காசு கொடுப்பாரு அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்துடுச்சுக்கா. அப்போ ஹீரோ நீ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டதும் நான் என்னோட அம்மா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போனதுமே வேமா வந்து அவள் கையில் இருக்க அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறான். உன்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்கு உனக்கு இவ்வளோ காசு தேவைப்படுதா எங்கே இருந்து நீ ரெடி பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே
ரெடி பண்ணிக்கிருவேன்னு சொல்கிறா. அதை எப்படி நீ ரெடி பண்ணுவ? நான் சொல்கிறத கேட்டேன்னா உனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு அங்கே டாக்டர் வந்து அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னது தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு அவளுக்கு. இது விஷயம் பிடிக்கலனால அவள் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஹீரோட்ட ப்ளீஸ் நாளைக்கு நீ என்னோட அம்மா வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறா. நீ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிளேட்டிங் தான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ சொல்கிறத நான் கேட்பேனான்னு கேட்குறான். ஆனால் பார்த்தா நெக்ஸ்ட் டே அவள் கூட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கா. அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு என்னோட அம்மா முன்னாடி நீ ஏதாச்சும் ரூடாக பேசி அவங்கள கஷ்டப்படுத்திடாதன்னு சொன்னதும் நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க உள்ளே போகிறா. அவங்க அம்மாட்ட போய் ரொம்ப நல்ல விதமாகவே நடந்துக்கிறான். அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, நல்ல மாப்பிள்ளைய வந்து நம்ம பொண்ணுக்கு கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறணும்ப்பா, நான் வந்து இல்லைனாலும் அப்படின்றது சொன்னதும் நீங்கள் எது கவலைப்படாதீங்க, நான் அவளை நல்லா கேர் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ நல்ல மனுஷன் மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்து அவன்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொன்னதும் நீ ஏன்ட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டேனா நானும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றது சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க சிஸ்டர் அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே வயிற்ற பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. அப்படின்னா ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அப்படின்னா இவ அதனால தான் அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காளா? இவர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு போயிட்டு அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. எல்லாமே சொதப்பிடுச்சு. அந்த ஆள் வந்துட்டு அவளை போய் மேரேஜ் பண்ணியிருக்கான், எனக்கு தான் அவர் வேணும் அப்படின்றது சொன்னதும் அவங்க அம்மா உன்ட்ட தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிளான் இருக்குமே, அதில் ஒன்று நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், கண்டிப்பாக உனக்கு அவர் கிடைச்சிருவாருன்னு சொன்னதும் கண்டிப்பாம்மா எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்னாப் பண்ண சொல்லிடுறா. அதுக்கப்புறம் சில ஆளுங்கள்லாம் வச்சு அவகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி அதை எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளங்க பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், உன்னால தான் என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு, நீ தான் என் வாழ்க்கையை கெடுக்கிறன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு போனதுமே அவங்களுமே அவளை டார்ச்சர் பண்ணி ஹீரோயின் அப்படியே மயக்கமாயி ரோட்டில் கிடக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோ அங்கிட்டிருந்து வர்றான். ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு அவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். அப்போ அதை எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு இவன் எதுக்காக இப்போ வந்து அவளை காப்பாற்றிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. நம்ம ஹீரோ நான் இருக்கேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லும் போது இது எல்லாமே அந்த வென்ஷி தான் பண்ணா அப்படின்றத சொன்னதும் அவளும் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, அவள் நல்ல பொண்ணு, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்து யார் பண்ணாங்களோ அவங்கள வந்து பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போய் அங்கே அசிஸ்டண்ட்டை சொல்கிறான் யார் பண்ணாங்களோ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. அப்போ அங்கே உடனே அவங்க ஸ்டெப் வந்துடும். அப்பாவுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் என்னோட பொண்ணை வந்து நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கா. அந்த டயத்தில் அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே அவனுக்குமே கால் வந்துடுது, வென்ஷி வந்துட்டு ஜெயிலில் இருக்கா, அதுக்கு காரணம் உங்கள் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனுமே நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அவளுங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக இப்படி பண்ண, நான் தான் சொன்னேன்ல அவள் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு உடனே அவள் அங்கே ஜெயிலேருந்துமே விடுதலை பண்ணிடுறான். வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு பயங்கரமாக ஒரு கெட்ட கனவு வந்துட்டுருக்கு. அவள் எந்திரிச்சு அங்கே ஃபோனை அட்டன் பண்ணும்போது உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே அவள் பதறி அடிச்சு ஓடிட்டு அங்கே டாக்டர்கிட்ட போய் நேற்று வரைக்கும் அம்மா நல்லா தானே இருந்தாங்க, இப்போ என்னாச்சுன்னு சொன்னதும் அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்களாவே வந்து அங்கே மாடியிலேருந்து குதிச்சு இறந்து போயிட்டாங்கம்மா அப்படின்றத சொன்னதுமே இது எல்லாமே அவங்களோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வேகமாக அவள் வைக்கிறது கிளம்பி போகிறா. அங்கே பார்த்தா அம்மாவும் பொண்ணுமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவள் போயிட்டு அவங்க அம்மாட்ட உன் பொண்ணு வந்துட்டு உன்னை காப்பாற்றணும்னு அவன் கூட தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சுட்ருக்கா, அவன் கூட வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கா போல். அதை கேட்டுட்டு தான் வந்துட்டு அவங்க அம்மா இப்படி வந்துட்டு பொண்ணு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அங்கே நம்ம ஹீரோயின் அவளங்க நைஃப் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண வரும்போது எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்னவே கொலை பண்ண வருவான்னு சொல்லிட்டு அவளங்க போட்டு அடிச்சுட்டு அங்கே கார்ட்ஸுமே கூப்பிட்டு அடிக்க வச்சுட்டு இருக்காங்க. ரிஷியோட கையில் லைட்டாக கட் வேற பட்டுறது. உடனே வந்து ட்ராமா போடுறா, ஐயோ எனக்கு வலிக்குதுன்ற மாதிரி. அப்போ நான் என்னை திரும்ப கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடித்ததுமே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே நீங்க பாருங்க அவ என்ன கொலை பண்ண வந்தான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்ன வந்து நீ எதுக்காக அவளை கொலை பண்ணன்னு வந்தேன்னு சொன்னதும் அவள் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஆமாம் நான் அவள் கொலை தான் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவனுமே போட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே அங்கே மயக்கமாயிடுறா. உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு கேர் பண்ணுறான்னு தெரியல. ஒய்ஃப் மேலே நம்பிக்கை இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறவன். அப்புறம் அவங்க நம்ம ஹீரோயின் மேலேயுமே அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க அம்மா இப்படி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிங்கன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஃபியூனல் தான் பண்ணிட்டு இருக்கா அவங்க அம்மாக்காக. நம்ம ஹீரோங்க வந்ததும் நீ இப்போ எதுக்காக வந்திருக்க இங்கேருந்து போன்னு சொன்னதும் நான் உன்னோட ஹஸ்பண்ட் எனக்குமே எல்லா ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஃபியூனல் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு
ஃபைனல் பண்ணும்போது ஹீரோயின், நீங்கள் பண்ணக்கூடாது, நீ என்னோட அம்மாவை கொலை பண்ணவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, மரியாதையோட இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும், அவள் வந்து அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது, உன்னோட அம்மா தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்கிட்ட பேசுறதுக்கு விரும்பல, உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட நான் இருக்கவும் விரும்பல, மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. அவள் ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே பாவம் அந்த இடத்துல அவள் மயக்கம் போட்டு வேற விழுந்துடுறா. வென்சி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்ன வந்து நடந்துட்டுருக்கு, இது உண்மையிலே என்னோட பேபி தானான்னு சொன்னதும், ஆமாம் இது உங்களோட பேபி தான், உடனே என்னோட பொண்ணை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அவளை டைவர்ஸ் பண்ணிட்டுன்னு சொன்னதும், அப்படிலாம் ஈஸியாக நான் அவளை டைவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். உடனே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவங்க அம்மா நீ கவலைப்படாத, அவர் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்டாங்க டாக்டர் நீங்கள் ரொம்பவே வந்து வீக்காக இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத சொன்னதும், நான் வந்து ரெஸ்டடாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்து என் கூட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு வரணும் அப்படின்றத சொன்னதும், உன் கூட சேர்ந்து நான் எங்கேயுமே வர விரும்பலை, இதுக்கப்புறம் நான் உன் கூட எங்கேயும் இருக்க மாட்டேன்னு சொன்னதும், இப்போ வந்துதாகணும்னு சொல்கிறான். ஹீரோயினுமே அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இறங்கி வர்றா, பார்க்க அழகாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு சரி வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோவோட அம்மாட்ட அந்த வெங்ஷி ஆல்ரெடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுருக்கா. அவங்களுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்கே ட்ரிங்க்ஸத்துக்கு மேலே ஊற்றி அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. மரியாதை என்னோட ஃபேமிலியிலேருந்து வெளியே போயிரு, என் பையனை விட்டு அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு உங்கள் பையன் கூடலாம் இருக்கிறதுக்கு ஆசைப்படல, அவன் தான் என்னை விட மாட்டான், நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க வந்து உன்னோட சிஸ்டர் தான் வந்து என்னோட வீட்டு மருமகளானும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு போட்டு அடிச்சுட்டு ரொம்பவே மரியாதை இல்லாமல் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த வெஞ்சுமே இவ ரொம்ப மோசமாக வம்மா நீங்கள் வந்து உங்களுக்காகலாம் வந்துட்டு கோவப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறா, நீங்கள் என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்காக இப்போ அவட்ட வந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், நீ வந்து இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம், இப்போ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நான் வந்துட்டு யாரை மேரேஜ் பண்ணணும் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது, நீங்கள் தேவையில்லாமல் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு கிளம்புறான். அப்போ அவங்க வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்து அவளை வந்து விட்டுட்டு என் கூட வாங்க பார்ட்டிக்கேன்னு சொன்னதும், நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது என்னோட அம்மாவுக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும், தெரியாது, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மூலமாக தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத சொன்னதும், நீ ஏதாச்சும் என்கிட்ட ஃப்ராட் வேலை பண்ணலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக என்னோட மோசமானவனே இருக்க மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, அவள் அப்படியே அங்கே உட்காந்துடுறா. நம்ம ஹீரோங்க வந்து என்ன வந்து எதுக்காக நீ வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கேன்னு கேட்டதும், நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், நீங்கள் வந்துட்டு என்னை இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்றத சொல்லி கேட்டதும், அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லும் போதே அங்கே அவள் அப்படியே மயக்கமாயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்குமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஏதோ புலம்பும் போது ஹீரோ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பக்கத்தில் வரான். அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாங்க, நீங்கள் எப்படி ஒய்ஃப் பக்கத்துலலாம் இனிமேல் ரொம்ப க்ளோஸாலாம் போகக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. 2 மந்த்ஸாக நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, யாரோட பேபியை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு கேட்டதும், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு அவள் சொல்லிட்டேக்கா. நீ வந்து என்னோட ஒய்ஃப், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டு நடந்துட்டுருக்கணும், என்னை பார்த்தா என்ன ஸ்டூபிட் மாதிரி இருக்கா, நீ அடுத்தவங்க பிள்ளையெல்லாம் வந்து பெற்று கொடுத்தா நான் வளர்க்குறதுக்கு, நீ இப்போ உடனே அபார்ஷன் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட எழுதிட்டு போய் அபார்ஷன் பண்ண சொல்கிறான். டாக்டர் அவங்க வந்து கண்டிஷன் ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது, ஸோ வந்துட்டு அபார்ஷன் பண்ணால் டேஞ்சர் ஆயின்னு சொன்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படியாச்சும் அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நான் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பலை, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும், ஓ நீ டைவர்ஸ் பண்ணிட்டு என்னை போகலான்னு பார்க்குறியா, அப்படின்னா நீ 10 மில்லியன் எனக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டு நீ டைவர்ஸ் வாங்கிக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, என்னோட குழந்தை வந்துட்டு என்கிட்ட வந்து விட்டு அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் என்னால் முடியாது, இவளுக்கு வந்து அபார்ஷன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அங்கே டாக்டருமே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எனக்கு அபார்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சினதுமே, பண்ணிக்கிறது கூட ஒரு வழிக்கு நல்லது தான், ஏன்னா உன்னோட பேபி வந்துட்டு இப்போ அன்ஹெல்த்தியாக இருக்குது, நீ அதை வந்துட்டு காப்பாற்றணும்னா ரொம்பவே ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணும், அதுக்கு ரொம்ப காசு செலவாகுன்னு சொன்னதும், நான் என்ன வேணாலும் பண்ணி என்னோட பேபியை வந்து காப்பாற்றிடுவேன், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அவங்க அபார்ஷன் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ நாங்கள் பண்ண மாட்டோம், இது வந்து ரூல்ஸ்க்கு வந்துட்டு எதிரானது அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பேபி வந்து கண்டிஷன் சரியில்லை, ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு செலவாகும்னு சொன்னதும், ஓ காசு ரொம்ப செலவாகுமா, சரி ஓகே, அவள் வந்து எப்படி வந்து காசெல்லாம் கொடுத்து குழந்தைய காப்பாற்றுறான்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உடனே வீட்டுக்கு கால் பண்ணி அவளோட லக்கேஜெல்லாம் வந்து பேக் பண்ணி வெளியே வைங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அங்கே அவளோட லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வென்சிமே இருக்கா, நீ இந்த பர்ஸ்டை வந்துட்டு வந்து பெற்று கொடுக்க போகிறீல, அதனால தான் வேணாம் நான் உன்னை விரட்டி விட்றான்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீ பேசிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது
அவங்க வந்துடுறா, "நீ தேவையில்லாம அவன் மேல கை வச்சேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு" சொன்னதும், "நீ வந்து அவளவே வந்து வச்சுக்கோ. எனக்கு அத பத்தி கவல கிடையாது. எப்படி என் பேபிய பத்தி பேசலான்னு" சொன்னதும், ஹீரோ அங்க கோவப்பட்டு கன்னத்துல அரைஞ்சு விழுறான். "நீ இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது. மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போயிருன்னு" சொன்னதுமே, இனிமே நான் இதுக்காக இவன் கூட இருக்க போறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வென்ஷி அங்க உள்ள வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட பேபியை வந்துட்டு நம்ம ஒரு தடவையாச்சும் செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான். அங்க வேகமா வந்து நம்ம ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா வந்துட்டு நில்லுன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அவன் உடனே அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் ஒரு செக்அப் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கா. என் பேபி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோ உடனே கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பத்தி தான் விசாரிக்க சொல்லியிருக்கான். எங்கே போயிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு. அப்புறம் அங்கே ஹீரோயினோட சீனியர் ஒருத்தவங்கள காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா சுச்சுவேஷனையுமே சொன்னதுமே, சரி ஓகே நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நம்ம திரும்பவே வந்துட்டு பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளையுமே எங்கள் கம்பெனியில் அவன் ஹையர் பண்ணிடுறான். ஆனால் இந்த டைம் வந்து நீ சீக்கிரட்டாக தான் ஒர்க் பண்ண போகிற அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட்ட அவங்க அசிஸ்டன்ட் மேடம் வந்து இவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோவுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவ எதுக்காக வந்துட்டு இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே கம்பெனியில் கூப்பிட்டு பெயிண்டிங் எல்லாருமே சூப்பராக இருக்குது, நம்ம இதை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி உன்னோட பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி இப்போ நடக்க விடக்கூடாது. ஸோ வந்துட்டு மறைஞ்சதே எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதுமே அந்த விஷயத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேலே அபாண்டமாக யாரோ வந்து பழிய போட்டிருக்காங்க போல். அதெல்லாம் கேட்டுகிட்டே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பார்ட்டி இன்னைக்கு வரணும் என் கூடன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவுமே அந்த பார்ட்டிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ வென்ஷி நானுமே உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு அவளுமே கூட சேர்ந்து கிளம்பிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த பையனோட சேர்ந்து வரதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன சிஸ்டர் இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னதும், இந்த பார்ட்டியே வந்து அவளுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஆனால் நீ வந்து என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவளை அசிங்கப்படுத்தினப்ப இந்த பெயிண்டிங்கவே விட்டுட்டு ஓடனா இப்போ என்ன திரும்ப வந்துட்டு இதுக்குள்ளே தலை காமிக்கலான்னு பார்க்குறாளா, பெருசாக ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த சீனியர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதையுமே எங்கள் ஆளுங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. பிறகு நம்ம ஹீரோயினும் அவங்களுமே சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கூன்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் அங்கே அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டே அது உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்றத கேட்டதும் அப்போ அவனுமே நம்ம ஹீரோயின்கிட்ட பேசலான்னு வந்துட்டு இருக்கான். என்னென்னா நம்ம ஹீரோயினோட வந்து கேரக்டரை வந்து வச்சு ரொம்பவே தப்பாக ரூமர்ஸ்லாம் அவங்க சிஸ்டர் தான் பரப்பி விட்டுருக்கா. அப்போ அவனுமே நம்பிட்டு நீ ஒரு கேரக்டர்லெஸ், எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணியிருக்கான் போல். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் உன்னை பார்த்து உன் கூட சேர்ந்து கொஞ்சம் வந்து பேசலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோயின் மரியாதையோட இங்கேருந்து போயிரு, உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கிள் அப்படின்றத சொன்னதுமே, என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா, இந்த ஒயின் கிளாஸ் எடுத்துகிட்டு இங்கிட்டு இருந்து போ அப்படின்றத சொல்கிறான். அப்போ இப்போ என்ன வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன வந்து மயக்க பார்த்தா, ஆனால் இப்போ என்னோட நெஃப்யூயா அப்படின்றத ஹீரோயினை பார்த்து கேட்டதும் அவன் உங்களோட நெஃப்யூனே எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறான். ஆனால் நீ நினைக்கிற லெவலுக்கு அவன் ஒன்றும் பெரிய பணக்காரன் கிடையாது, நான் தான் ரொம்ப பெரிய பணக்காரன். உனக்கு என்ன வேணுமோ என்னால் தான் கொடுக்க முடியும். நீ தேவையில்லாமல் வந்துட்டு மற்றவங்ககிட்டலாம் போயிட்டுருக்க தேவை கிடையாது. நீ ஏன்ட்ட வா, நீ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்க வேணான்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து யாராச்சும் வந்து இதுக்கப்புறம் இருப்பாங்களா, நீ தேவையில்லாமல் வந்துட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, உனக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் எங்கிட்டாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன், நீ அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ணிடு, நானும் என் குழந்தைய நிம்மதியாக இருப்போம் அப்படின்றத சொல்கிறா. நீ எப்படி காசு வந்து ரெடி பண்ணி கொடுப்ப அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு உன்ட்டு அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்குறேன், நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த ஜுவல்லரி வந்து ஏல விடுறாங்க. நம்ம ஹீரோ தான் ரொம்பவே காசு கொடுத்து அதை வந்து வாங்கியிருக்கான். அப்போ அந்த சீனியர் வந்து இவர் வந்து நம்மளோட விஐபி கெஸ்ட், நீ என்ன பண்ணுறேன்னா இந்த டிசைன்ஸ் வந்து நீ தான் பண்ண, ஸோ வந்து சீக்கிரட்டாக நீ தான் அவரை கொண்டு போய் இதை கொடுக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அவன்கிட்ட போயிட்டுருக்கான். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தே இல்லை இந்த ஜுவல்லரி வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லி, பட் இருந்தாலுமே நான் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டேன், ஸோ நான் சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, நீயுமே வந்துட்டு என் கூட ரொம்ப நல்ல வாழலாம், நீ சொல்கிறத கேட்டு என்கிட்ட வந்துரு, இந்த டிசைன்ஸை வந்து நீ தான் பண்ணன்னு எனக்கு தெரியும், நீ என்கிட்ட போட்டுக்காமேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஏன்ட்ட எதுக்கு போட்டுக்காம சொல்லிட்டு இருக்கா, அதான் உன்னோட வென்ஷி இருக்கால நீ அவளுக்கு போய் போட்டுக்காமேன்னு சொன்னதுமே நீ தான் போட்டுக்காமிக்கின்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அந்த இடத்துல அந்த கூ வந்துட்டு தேவையில்லாமல் பேசினதும் உன்னை நான் திரும்ப என் வாழ்க்கையில் பார்த்தேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கே கோமாயிட்டு கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்ததுமே அவன்கிட்ட அப்போ வந்து சிரிச்சுட்டு பேச வந்தா. பட் வந்துட்டு ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போனதுமே அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே அதே மாதிரியே பண்ணிடுறாங்க.
ஹீரோயினுக்கு அவங்க சீனியர் இதில் 5 மில்லியன் இருக்கு, இது உன்னோட ப்ராப்பர்ட்டி, இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துடுறாரு, பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இவங்களை பற்றி நெகட்டிவாக நிறைய வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு கம்பெனிக்குமே வந்து இதனால் வந்து ப்ராப்ளம் வரும்னு சொன்னதும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, திரும்ப வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க போல், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வெளியே வந்து அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பாக பேசுனதும் அங்கே கோவப்பட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான், வாய மூடிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாமே சரியாயிடுச்சு, பட் சரி பண்ணது நான் கிடையாது, உன்னோட ஹஸ்பண்ட் தான், உண்மையிலே அவன் ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கான், டெய்லியுமே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு காரில் வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், நீ வந்து அதை கண்டு கூட பிடிக்கலாம், நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் போகும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுகிறா. அப்போ ஹீரோ வேமா வந்து அவளை அங்கே தூக்கி விட்டு நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா, நீ அப்படின்னா டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கியா, எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லி கேட்டதும் நம்ம ஹீரோ, நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட கோவப்பட்டுட்ருக்காத, நான் சொல்கிறத கேளு, பேசாமல் நீ வந்து வீட்டுக்கு வந்துரு, இது என்னோட பேபியாக கூட இருக்கலாம்ல அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் ஆயிட்டு, இந்த பேபிக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதில் 5 லேக் இருக்குது, இதை வந்து எடுத்துக்கோ, உனக்கு கொடுக்க வேண்டிய காசை மிச்சத்தையுமே கூடிய சீக்கிரம் கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இன்னுமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி, இந்த பேபி வந்து உன்னோடது, ஆனால் நான் அவனோடதுன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன், அந்த வென்யான் மீன் கன்சீவாக இருக்கா, அதை வந்துட்டு நம்ம எப்படியா அபார்ஷன் பண்ண வைக்கணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும், நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ண அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே செக்கப்புக்கு போயிருக்கா. இப்போ வந்து செக்கப் பண்ணணும்னு போய் சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே வந்து ஊசியை போட்டு மயக்கமாக்கிடுறாங்க. அவளுக்கு அங்கே பம்பு பண்ணி அபார்ஷனுமே பண்ணி விட்டாங்க. அவள் எந்திரிக்கும் போது இப்படி அபார்ஷன் ஆகி போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சதுமே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. யாரை கிட்ட நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னு எல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்றதா பொய் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. அப்போ அங்கே அந்த வென்ஷியுமே வந்துடுறா, என்ன நீ வந்து அடுத்தவங்களோட குழந்தைய கன்சீவ் இருந்தேன்னா அவன் சும்மா விடுவானா, உன்னோட ஹஸ்பண்டை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்தே இல்லை, அவன் வந்துட்டு இப்போ அபார்ஷன் பண்ணி விட்டுட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இல்லை, அவரை வந்துட்டு லைஃப்பை விட்டு நீ போயிடணும், அவர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே ஒரு பைத்தியம் மாதிரி மாறி போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்துட்டு இருக்கான் பொக்கெல்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா அங்கே டாக்டர் சொல்லியிருக்காங்க அது உங்களோட பேபி தான் சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சு பேபி அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, நீ மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லும் போது அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டியிருக்கு, அதை வந்து பார்த்துட்டு நீ எதுக்காக அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டதும், நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, நீ தான் அபார்ஷன் பண்ணிட்டு நீ வந்து இப்போ என் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன், என் குழந்தைய கொலை பண்ணிட்டேன், நான் முழிக்க விரும்பல, மரியாதை எங்கேருந்து எந்திரிச்சு போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அவள் ரொம்ப அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி வந்துட்டு அவள் அபார்ஷன் பண்ணிக்கிட்டாலேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் வந்து கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பேபியை பாதுகாக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ வந்து பாடுபட்டாங்க, வேற எதுவும் நடந்திருக்கு பாஸ் அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். 1 மந்த் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டாங்க டாக்டர் இப்போ உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிடுறா. அப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோட்ட, நான் இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்திருக்க முடியாது, நீ ஒரு கொலகாரே, நீ வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நம்ம ரூமுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு, நான் வந்து உன்னை எங்கேயுமே விட மாட்டேன், நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும், நான் இப்படியும் உன்னை அடைச்சி வச்சிருப்பேன் அப்படின்றத சொன்னதும், நீ அவ்வளோ நாள் வந்து அடைச்சி வைக்க முடியாது, நான் வேகமாகவே இறந்து போயிடுவேன் நம்ம சொல்லிட்டு இருக்கா. ஆனால் டாக்டர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயினுக்காக வந்து இருமல் வந்ததுமே ஃபுல்லாக வாமிட் வேற வர ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அங்கே புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வென்ஷே வந்துடுறா. நீ எதுக்காக இங்கே வந்துட்டுருக்க, உனக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், நீ இதை பற்றி உனக்கு ப்ராப்ளமாக இருக்குண்ணா, நீ போய் ஷாவுட்ட பேசு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டதும், நானும் உங்கள் பேபியுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே பேசாமல் அங்கேருந்து போகிறா. ஐ திங்க் சிஸ்டருக்கு வந்து பேபி இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அதை எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு ஹாஸ்பிட்டல் மூலமாக தான் தெரிய வந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் ஃப்ரூட்ஸை வச்சுட்டு அங்கேருந்து போகும்போது, எங்கே போயிட்டுருக்க நீ உட்கார் அப்படின்றத சொல்கிறான். ஏன் நீ இவ்வளோ கவலையாயிட்டுருக்க, நம்ம நினச்சா இன்னொரு பேபி கூட பெற்றுக்க முடியும்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இன்னொரு பேபிலாம் பெற்றுக்க விரும்பலை, நீ தான் என்னோட பேபியை கொலை பண்ணவே அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நீ இப்படி என் மேலே பழியெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்காத, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, கண்டிப்பாக இதை பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், அவங்கள கையில் கிடைச்சாங்கன்னா கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. பயந்து போயிட்டு நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து கிளம்பிடுறா.
ஹீரோ நான் எதுவுமே பண்ணலை, என் மேலே நம்பிக்கை வை அப்படின்றத சொன்னது. உன்னை போய் நான் நம்புவேனா, நீ ஆரம்பத்துலேருந்தே பேபியாக வந்து அபார்ஷன் பண்ண சொன்னவன் தானேன்னு சொன்னதும், நான் எதுவுமே பண்ணலைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சதும், நீ இப்போ என்ன திரும்ப வந்துட்டு நடிச்சிட்டு இருக்க, என்ன வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. ஹீரோ ஆஃபீஸில் நம்ம அசிஸ்டண்ட்டை இப்படி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே எனக்கு என்னமோ அந்த வெங்ஷி மேலே தான் டவுட்டாக இருக்குது பாஸ். ஏன்னா அந்த மேடம் வந்து சொன்ன டயத்தில் அந்த லேடியுமே அங்கே தான் இருந்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், மேடமுக்கு வந்து ஏதாச்சும் ஆகி போயிடுச்சுன்னா அந்த வந்து அடுத்த பொசிஷன் அவங்களுக்கு தானே கிடைக்கும். ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்களோ என்னமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ரொம்ப நிலமை மோசமாயிட்டுருக்கு, நீ ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா கொஞ்ச நாளாச்சும் உயிரோடு இருக்கலாம்லன்னு சொன்னதும், குழந்தைய இறந்து போச்சு, இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும், நீ தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லு, அவன் கண்டிப்பாக உன்னை வந்து கேர் பண்ணி பார்த்துக்குருவான்னு சொன்னதும், எனக்கு அவன் கூட சேர்ந்து இருக்க விருப்பம் கிடையாது, நான் யாரையுமே தொல்லை பண்ண விரும்பலை, நீங்களுமே இதை பற்றி எதுவுமே சொல்லிடாதீங்கன்னு சொன்னதும், நீ முடிஞ்ச லெவலுக்கு வந்துட்டு பார்த்துக்கோ ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ஹீரோ சாப்பாடு ஊட்டுறான், உட முடியலன்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோயின் சாப்பிட மாட்டா, ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு, நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, நம்ம நினச்சா இன்னொரு பேபி கூட பேத்துக்கலாம், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் இப்படி இறந்து போக போகிறோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவனை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம பேபி வந்துட்டு இப்படி இறந்து போச்சேன்னு சொல்லிட்டு, நீ இதை பற்றி ஃபீல் பண்ணாத, பேபிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் சார் உங்கள் அம்மாவுமே வந்துட்டு அங்கே வீட்டுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா அங்கே வந்துட்டு எவ்வளோ தெரியும் தான் நீ திரும்ப இந்த வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்ருப்ப, மரியாதையாக நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றத சொன்னதும், நான் ஒன்று இந்த வீட்டில் வந்து சும்மா உட்காந்துட்டுல, உங்கள் பையன் தான் என்னை மம்ம பண்ணி இழுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க கோவம் ஆகிட்டு என்ன இதுதான் பேசிகிட்டு இருக்கேன்னு ஹீரோயினை போட்டு அடித்ததுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீங்கள் யாரை கேட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்க, இவங்களை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போங்க, இவ என்னோட ஒய்ஃப் இங்கே தான் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாதன்னு சொன்னதும், நான் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பல, எனக்கு டைவர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து கோவப்பட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட்லேருந்து கால் வந்துடுது, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ அங்கே அந்த வென்ஷியை காமிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவனெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பூலில். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே ஓ லட்சணம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்றத சொன்னதும், இவன் தான் எனக்கு ட்ரக்கை கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான்னு போய் சொன்னதுமே அவன் கோவப்பட்டு கணத்தில் சேர்ந்து அறையிறான். நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவனை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ எதுக்காக வேணா எனக்கு வந்துட்டு அபார்ஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறான், நான் எதுவுமே பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணமே இவ தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவனை அடித்து அங்கேருந்து வேர்த்தி விட்டுட்டு, நீ மரியாதையாக வந்து சொல்லு எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ண அப்படின்றத கேட்டதும், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் ட்ராமா போட்டுட்ருக்கா. அப்போ அவங்க அம்மாவையுமே அடித்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே அவள் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு ரெடி ஆகிடுறா. பட் அவங்க அம்மா வந்து செய்க காமிக்கிறாங்க, நீ சொல்லாத எதுன்னு சொல்லிட்டு, நான் தான் வந்து எல்லாமே பண்ணேன், அவள் வந்து பேபி வந்து அபார்ஷன் பண்ணி விட்டுட்டா, என்னோட குழந்தைய வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிருவீங்களா அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதும், நீ பண்ண போவதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ஜெயிலையுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அவகிட்ட நீ வந்து எப்பயுமே இது என்னோட பேபின்னு சொல்லிட்டு இருக்கேல, எனக்கு ஆனால் ஆரம்பத்துலேருந்தே உன் மேலே டவுட்டாக இருக்குது, வா நம்ம இப்போ போய் செக்அப் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அவன் முடியாதுன்னு சொல்கிறா. வம்பு பண்ணி அவன் இழுத்துட்டு போயிட்டு வந்து செக்அப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறான். வீட்டில் காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே வந்துட்டு இருமி அங்கே பிளட்டாக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ உனக்கு என்னாச்சு, வா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வயிறு சரியில்லை அதனால தான், நீங்கள் வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவுமே நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு கேட்டதும், நீ ஏன் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உண்மையான ஆள் யாரும் நான் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றத சொல்லும் போதே அங்கே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவள் வந்து போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, அது உங்களோட வந்துட்டு குழந்தையே கிடையாது, பாய் ஃப்ரெண்டோட பேபி தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டா. அப்போ அன்றைக்கி நைட் வந்து என் கூட இருந்த பொண்ணு யாரோ அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் தாத்தாவை பார்க்க அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தாத்தா என் பக்கத்தில் வாமான்னு சொல்லிட்டு அவன் என்ன உன்னை நல்லா பார்த்துக்கிறானா இல்லையா, இல்லைனா நீ வந்து அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு கூட போ, எனக்காகலாம் நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது தாத்தா, அங்கே ரொம்பவே வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவர் ஒரு கார்டை கொடுத்து இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே சீனியர் வராரு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஹீரோ நீ வந்து இப்போல்லாம் போய் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களும் சேர்ந்துமே பிஸ்னஸை பற்றி பேசுனதும், என்னோடய ஒய்ஃப்க்கு வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது,
இப்போதைக்கு வந்து ஒர்க்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்து கிளம்பி போங்க, நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நம்ம எல்லாரும் முன்னாடியுமே கூட்டிகிட்டு வந்து இதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறான். அதை கேட்டுட்டு அங்கே வந்து அந்த கோக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னாச்சு திடீர்னு நீ ஏன் இப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதும் நீ என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சால் யாரும் உன்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்கல்ல, அதனால தான் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமில் வந்துட்டு எதுக்காக எனக்கு இவ்வளோ வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக அவர் கூட இருக்கும்போது ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு, நான் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவேனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே கு வந்து அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ எப்படி ஒரே வீட்டில் 2 பேரை மயக்கின, நீ வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதும் ஹீரோ வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு நீ வந்து அளவுக்கு மீறி இப்போ நடந்துட்ட, இதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு இந்த வாழ்க்கையில் வந்துட்டு இடமே கிடையாது, இவனை பிடிச்சி ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை நீ எதை பற்றி வந்து பயந்துட்டு இருக்காத, இனிமேல் நான் இருக்கேன், நான் உன்னை கேர் பண்ணிக்கிருவேன் அப்படின்றத சொல்கிறான். ஏன் அது உங்களோட நெஃப்யூ நீங்கள் எப்படி ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னதும் அவன் பண்ண தப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறான். டைவர்ஸை பற்றி மட்டும் பேசாத, நீ என் கூட சேர்ந்து நிம்மதியாக இருக்கலாம், நானுமே உங்க கூட சேர்ந்து சாகிற வரைக்கும் வாழணும்னு சொன்னதும் அதெல்லாம் நடக்காது, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து இருக்க எப்பயுமே முடியாது, நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோமா போனதுமே ஹீரோக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக அப்படிலாம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சீனியரை போய் அவன் மீட் பண்ணி நான் இதுக்கப்புறம் இங்கே சேர்ந்து இருக்க விரும்பல, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அவருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆயிட்டுருக்கு. வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கலாம், நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னால் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு திரும்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை போர்ஸ் பண்ணதுமே ஹீரோயின் நீ இப்போ இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு சிரிச்சதுமே அங்கே பிளட்டாக அவளுக்கு வாமிட் வந்ததும் அவன் பயந்து போயிட்டு இதெல்லாம் நார்மல் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். ஏன் அவங்க சீனியருக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வர வச்சிடுறா. அவள் ஒரு லெட்டருமே எழுதி வச்சுட்டு போகிறான், நான் இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே சீனியருமே அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அங்கே ஆளை காணமேன்னு சொல்லிட்டு உடனே அசிஸ்டன்ட் கால் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து எந்த விஷயமே தெரியல. அங்கே லெட்டரும் நம்ம ஹீரோயின் எழுதி வச்சுட்டு போனதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, ஆனால் ஏன்றது நீ தப்பிக்க மட்டும் முடியாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும், நான் உன்னை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றத சொல்கிறான். நாள் இப்படியே போயிடுது. நம்ம ஹீரோயினை ஒரு பர்சன் அவங்க கேர் பண்ணி நல்லா பார்த்துட்ருக்காங்க. அவங்க தான் சொல்கிறாங்க ஸ்டாவால் நம்ம சீனியரோட கம்பெனியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அதனால் நான் கம்பெனிக்கு கிளம்பி போனதுமே அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே கோவப்பட்டு அவளை திட்டிகிட்டு இருக்காங்க. நீ இந்த கம்பெனிக்குள்ளே வந்த பிறகு தான் எங்களுக்கு இவ்வளோ நிலைமை மோசமாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு ஸோ வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசுகிறதுக்காக போகிறான். நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை, எல்லாமே விட்டுறேன், நீ வந்துட்டு ஆனால் என் லைஃப்பில் நீ திரும்ப வரணும், அதை மட்டும் நீ பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னால் அது மட்டும் முடியாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆனால் எனக்கு அதுக்கு டைம் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கமாயிடுறான். அங்கே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சேர்த்துடுறான். அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க, அவளுக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவள் கையை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்து அப்படின்னா நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டியா எல்லாத்தையுமே, நீ எதுக்காக அழுதுட்ருக்க, நான் இறந்து போன பிறகு கூட நீ என்னவே நினச்சிட்டு இருக்கக்கூடாது, யாரையாச்சும் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்றத சொன்னதும் என்னால் அப்படிலாம் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, வேற ஒரு பொண்ணை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, உனக்கு கூடிய சீக்கிரம் சரியாயிரும், நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்லுமே கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே வந்து தெரப்பிலாம் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி உங்களை காப்பாற்ற முடியாது, ஏன்னா வந்து எல்லாமே வந்து கைவிட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம ஹீரோயினோட பக்கத்தில் தான் அவன் இருக்கான். நீ வந்துட்டு எதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, அவங்களும் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் நான் வந்து எப்படியாச்சும் உன்னை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின் எனக்கு தெரியாதா என்னோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, நான் கூடிய சீக்கிரம் இறந்து போயிடுவேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்குங்க ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. ஹீரோ அவளுக்காக ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு சிஇஓ கோவக்காரரு ஒய்ஃப்காக இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்றத சட்டி கேட்டதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. நீ அப்படிலாம் பேசாத, சாப்பிடு, உனக்கு எதாகாதுன்னு சொல்லும் போது அவளுக்கு அங்கே ரொம்ப நிலவும் வந்து மோசமாகி மூச்சு இறக்க ஆரம்பிச்சிருது. அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோங்க கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் நான் வந்து இறந்து போயிடுவேன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், நீ வந்துட்டு என்னவே நினச்சி ஃபீல் பண்ணாமல் ஒரு ஒய்ஃபை வந்துட்டு மேரேஜ் பண்ணி நல்லபடியாக பேபி பற்றி வாழணும் அப்படின்றத சொல்லிட்டு இறந்து போயிடுறா.
தயவு செஞ்சு நீ எந்திரி என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே இப்படி சேட் எண்டிங்காகவே முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.